இப்போ அதிலே வந்து எக்ஸசைஸ் 3.8ல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததில் இப்போ அடுத்தது எக்ஸசைஸ் 3.8ல் செகண்ட் டிவிஷனில் ஃபஸ்ட் ஒன். ஆல்ரெடி நேற்று போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் போட்டோம். இப்போ செகண்ட் டிவிஷனில் ஃபஸ்ட்டு சம்மு. இதுலேயும் ஃபைண்டு ஏபி தான். கொஸ்டின் அதே தான். இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஃபைண்ட் ஏபி. இது முழு வர்க்கம் எனில் ஏ, பி காண்க. இப்போ கொஸ்டின் ஆர்டராக இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். 4x⁴ கியூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, x⁴ இருக்குது, ஏ இருக்குது, ஆர்டராக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 4x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் பி முதல்ல கொடுத்துட்டாங்க, பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ. இதையும் கவனிச்சுக்கணும், இங்கே பி முதல்ல இருக்குது. அப்போ அதுக்கு நேரம் கீழே வர்றது தான் பி, அதுக்கு நேரம் கீழே வர்றது தான் ஏ. இப்போ இந்த சம் செய்ய போகிறோம். இந்த சம் செய்கிறதுக்கு வழக்கம் போல் உனக்கு தெரியும், 2 4, 2 2 4. அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. எக்ஸின் அடுக்கு 4, x⁴ பாதி போடுவோம். இங்கே ஒரு x², இங்கே ஒரு x² போட்டாச்சு. இப்போ 2 4, x² × x², x⁴. இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே எழுதி சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணணும். எல்லா கணக்குலையும் இது இப்படி தான். இதுவரை எழுதினாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் ரொம்ப மெல்ல கற்கும் மாணவர்கள் கூட மொத்தமாக விடாமல் சின்ன சின்ன வேலைகளை உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சாலே 3 மார்க் இந்த கணக்கிலலாம் வந்துடும். எங்கேயாவது சின்ன சின்ன தப்பு விட்டால் கூட. நல்லா படிக்கிறவங்க ஈஸியாகவே கான்ஃபிடெண்ட்டாகவே 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த 2 நம்பரை இங்கே கீழே கொண்டு வரணும். இங்கே மைனஸ் முன்னால் இருக்குது, கவனம் வச்சுக்கணும். இந்த மைனஸை சேர்த்து தான் கொண்டு வரணும். மைனஸை விட்டுருக்கக்கூடாது, கணக்கு மொத்தமும் தப்பாயிரும், சம் ஃபுல்லாக தப்பாயிரும். ஸோ இந்த மைனஸை மைண்டில் வச்சு அந்த மைனஸோடு சேர்த்து கீழே இறக்கணும். இப்போ இந்த நம்பரை இங்கே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்செப்ட் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். 2 2 4 அல்லது 2 4x². இப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேமை அப்படியே எழுதிருங்கன்னு சொல்லியிருக்கேன், எழுதியாச்சு. சைன் சேஞ்ச் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கேன், பண்ணியாச்சு. கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன், கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே ஆல்வைஸ் ப்ளஸ்ஸு சொல்லியிருக்கேன், ஸோ ப்ளஸ் போட்டுடலாம். இப்போ இங்கே என்ன வரும் தெரியாது, இங்கே என்ன வரும் தெரியாதுக்கு தான் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேம் வந்து இங்கே மைனஸ் 12x², x³. இந்த மைனஸை மறக்காமல் இங்கே எழுதிக்கணும். அப்போ தான் நம்ம மைனஸில் ஆன்சர் போடுவோம், இல்லைன்னா தப்பு விட்டுருவோம். அப்போ இந்த மைனஸ் 12x³ எழுதியாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு டேம் 4x², அதையும் எழுதியாச்சு. இப்போ ஒரு நாங்கள் முன்னாங்க 12, அப்போ -3 இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் -3 போட்டுறணும், மறந்துடக்கூடாது, மைனஸ் போடணும். x² அடுத்து எப்போயும் x தான் வரும், x² அடுத்து எப்போயும் x வரும், போட்டாச்சு. இப்போ இங்கே உள்ளே போடுறதுக்கு என்ன பண்ணணும், இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதே நம்பரை கீழே போடணும். -3னா -3யே கீழே போடணும், அதால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ்ஸு. அதனால் இங்கே ப்ளஸ்ஸு சொன்னேன், ஆல்வேஸ் ப்ளஸ்ஸு நான் சொன்னதுக்கு காரணமே அதான். இங்கேயே மைனஸ் இருக்கும், இங்கேயே மைனஸ் போட்டுருவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 எத்தனை வந்துடும், 9 ஆயிரும். 3 9x². இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். 37 9 போனால் 28x². 37 9 போனால் 28x². இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. பெரிய நம்பர் முன்னால் ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுறணும். ப்ளஸ் 28x². பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸும் இருந்தால் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்தால் கூட்டுறதுக்கு பதிலாக கழித்து போடுவோம். கழித்து பெரிய நம்பர் அடையாளத்தை போடுவோம். பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் போடணும். இப்போ அடுத்த 2 நம்பரை இறக்கணும். bx ப்ளஸ் ஏ, bx ப்ளஸ் ஏ இறக்கியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேமை நம்ம ஆல்ரெடி வேலை பார்த்து வச்சுட்டோம், அதனால் அப்படியே கொண்டு வந்து எழுதியாச்சு. இந்த டேம் இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு வர்றப்ப இதை வந்து மாற்றி கொண்டு வரணும். 2ஆல் பெருக்கி கொண்டு வரணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். அப்போ -3 × 2 வந்து -6x. மறக்காமல் போட்டுருங்க. 2 3 6. அடையாளம்லாம் சேஞ்ச் ஆகாது. -3xங்கிறது இங்கே -6x ஆயிடுது. சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து கீழே எழுதிக்கலாம். சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேன்சலும் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த 2 நம்ம எழுத முடியாது, ஏபி கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு உள்ளே எழுதுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு டேம் என்னது, 28x². இது 1ஆவது ஸ்டெப்பு, இது 2ஆவது ஸ்டெப்பு. இந்த 28x² இங்கே எதால் டிவைட் பண்ணும், 4x² டிவைட் பண்ணும். அதே 4x² டிவைட் பண்ணணும். 1 4 is 4, 7 4 ஒரு 4 7 28. அப்போ இங்கேயும் +7, இங்கேயும் +7. இந்த x² கேன்சல் ஆயிரும். அதனால் வெறும் நம்பர் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் எழுதணும், மாறிலி மட்டும்தான் எழுதணும். சரி, போட்டாச்சு.
இப்போ இந்த உள்ளே போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதே நம்பரை அப்படியே கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இன்ட்டு 7 போடணும். 7 எத்தனைமா 49, 7 49. இந்த கடைசி பண்ணுறப்ப கடைசி தான் எழுதணும். இங்கே அடையாளம் ப்ளஸ் இருக்குது, நான் ப்ளஸ்ஸு போடுறேன், இதை பார்த்துட்டு போடுறேன். 7 49. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான் வரும். ஸோ ஆல்வேஸ் இது ப்ளஸ் தான். இப்போ அடுத்தது 7 49 போட்டாச்சு. இங்கே 6x இருக்குது, இது வந்து 6x இருக்குது. 6 எத்தனை 42, 6 7s are 42, 7 7s are 49, 6 7s are 42. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 6 7s are 42, 42x. இந்த எக்ஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் கண்டிப்பாக போட்டிருக்கணும், எக்ஸ் போடணும். இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வந்தால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலே 0ன்னு போட்டுறணும். 28x² அப்படியே கீழே எழுதிடுவோம். எழுதிட்டு சைன் ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றிடுவோம். அப்போ இது என்ன ஆயிரும்னா இப்படி கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 7 என்ன செய்வோம், அப்படியே கீழே எழுதி மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே வழக்கம் போல் சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் என்ன பண்ணுங்கள், இந்த சைன் சேஞ்ச் பண்ணதை மறைச்சிக்கோங்க. இந்த சைன் சேஞ்ச் பண்ணதை மறைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ பியோட ஆன்சர் -42, பியோட ஆன்சர் -42. ஏன் அப்படின்னா பாருங்கள், ரெண்டு வேறு வேறு அடையாளம்னா ஆன்சர் மைனஸில் போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பிக்கு மைனஸில் போடணும். இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ரெண்டும் ஒரே அடையாளம்னா அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸில் போடணும். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் A = 49, A = 49 போட்டாச்சு. B வந்து -42, B வந்து -42 போட்டாச்சு. இது ஸ்லோலி ப்ளூமர்ஸ் இப்படி பார்த்த உடனே ஆன்சர் போட்டுருங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது போட்டுருங்க. ஆனால் இது எப்படி வந்ததுன்னு மட்டும் சொல்லி கொடுத்துறேன். எப்படின்னா வழக்கம் போல் நம்ம இதுலேருந்து இதை கழிக்கிறப்ப 0 வரும்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு ப்ளஸ்லையும் ஒரு மைனஸ்லையும் இருக்கும், சேம் நம்பர், அப்போனா 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன மீனிங், இந்த B -42, B -42 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ இந்த பியோட வேல்யூ என்ன ஆயிரும், சாரி இந்த B இந்த கீழே உள்ளதை எடுக்கணும். B ப்ளஸ் கீழே உள்ளதானே எப்போயுமே எடுப்போம், B ப்ளஸ். அப்போ B + 42 = 0. அப்போ எனக்கு B தான் வேணும். அப்போ இந்த 42 அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிரும்னா மைனஸ் ஆயிரும். அப்போ பியோட வேல்யூ -42. அதே மாதிரி அடுத்து A எப்படி கண்டுபிடிப்போம், இந்த A இந்த கீழே உள்ள சைனை தான் எடுக்கணும். நம்ம கீழே உள்ள சைனை A எடுக்கிறப்ப -49 போடுறோம், = 0 போகிறோம். அப்போ எனக்கு வந்து தேவையானது ஏயோட வேல்யூ தான். அப்போ A = இந்த -49 அங்கிட்டு போகிறப்ப +49 ஆயிரும். பாருங்கள் இங்கே கரெக்டாக அப்போதே எழுதியாச்சு, இதெல்லாம் செய்யாமலே A 49 எழுதியாச்சு, B 42 எழுதியாச்சு. இது எப்படி வந்ததுன்னு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி சிம்பிளாக எப்படி செய்ய சொன்னேன், இந்த கீழே உள்ள சைனை மறைச்சிக்கோங்க. ரெண்டு வேறு வேறு சைன்னா ஆன்சர் மைனஸில் போட்டுறணும், ரெண்டு ஒரே சைன்னா ஆன்சர் ப்ளஸில் போட்டுறணும். அவ்வளோதான். தேங்க்யூ.